அன்பு நேயர்களே வணக்கம். இன்றைய பதிவில் வினாயன் 36 10ஆம் வகுப்பு வினாயன் 36 அணி இலக்கணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 3 மதிப்பெண் வினாவாக இது வரும். நமக்கு இங்கே அணின்னு தனியாக கொடுக்கல. திருக்குறளில் இயல் 3லையும் இயல் 5லையும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். முதல் அணி என்ன அப்படின்னா உவமை அணி. நமக்கு ஒரு 5 அணி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். உவமை அணி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை அதோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும் பொழுது கூறுவது தான் என்னது உவமை அணி. உவமை அணி தான் எல்லா அணிகளுக்கும் தாயாக அமைவது. சரியா? இதில் என்ன இருக்கும் அப்படின்னா உவமை, உவமேயம், உவம உருபு 3மே வரும். அதில் உவம உருபானது வெளிப்படையாக தெரியும். அதுக்கு பேர் உவமை அணி. உவமை, உவமேயம், உவம உருபு 3 அமைந்திருக்கும். அதில் உவம உருபு அப்படின்னா என்னென்னா போல, புறைய, ஒப்ப, உருள, மான, கடுப்பு, அன்ன, இன்ன, நேர, நிகர, ஏய, ஏப்ப இதெல்லாம் என்னது உவம உருபுகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒரு உவம உருபானது வெளிப்படையாக தெரியக்கூடியது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா உவமை அணி. உவமை அணி அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு அணி விளக்கம். பார்த்திங்கன்னா ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோட ஒப்பிட்டு கூறுவது, கம்பேர் பண்ணுறது. அதை விட சிறந்த ஒரு பொருளோடு கம்பேர் பண்ணுறது உவமை அணி. அதில் உவம உருபு வெளிப்படையாக இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். உவம உருபு வெளிப்படையாக அமைவது உவமை அணி. இப்போ நமக்கு எடுத்துக்காட்டு புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின் இது. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. பாருங்கள், இந்த திருக்குறளில் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் அப்படிங்கிற உவம உருவு வெளிப்படையாக இருக்கா? கோலோடு நின்றான் இரவு. இப்போ இந்த குறளுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அரசன் வரி விதிப்பது எதை போன்றது? வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்சியை பயன்படுத்தி மக்கள் மேலே வரி திணிப்பை செய்யக்கூடிய அரசன் எதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க? எதை போன்றது அப்படின்னா ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்யக்கூடிய கொள்ளைக்காரர்களுக்கு சமம், நிகரானது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் உவமை எது, உவமேயம் எது, உவம உருபு எது அப்படின்னு பார்ப்போம். உவமை அப்படிங்கிறது எதோட நம்ம கம்பேர் பண்ணுறோம், எதோட ஒப்பிட்டு கூறுறோம் அப்படிங்கிறது தான் உவமை. அதாவது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறித்தல் அப்படிங்கிறத அதோடு நம்ம ஒப்பிடுறோம். எதை? உவமேயம் அப்படிங்கிறது எது? ஆட்சி அதிகாரத்தால் வரி விதிக்கக்கூடிய மன்னனை. மன்னன் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தால் மக்கள் மீது வரி சுமத்துவதை வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறித்தல் செய்வதற்கு உவமையாக கூறப்படுகிறது. அதில் உவம உருபு அப்படின்னு பார்த்தோன்னா போலும் அப்படிங்கிறது. ரொம்ப எளிமையாக 3 மதிப்பெண். இது வினாயன் 36ல் கேட்கக்கூடியது. 36 அணி இலக்கணம், 37 அலகிடுதல். சரிங்களா? இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு 2வது குறள் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம புக்கில் இருந்து தான் இது கேட்பாங்க, வேறு எதுலேயும் கேட்க மாட்டாங்க. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று அப்படிங்கிறாங்க. நச்சப்படாதவன் அப்படின்னா யார்? பிறருக்கு உதவி செய்யாததாலும் ஒருவராலும் விரும்பப்படாதவர் பெற்ற செல்வம் எப்படி இருக்குது அப்படின்னா, பிறருக்கு உதவாதவன் பெற்ற செல்வம் எப்படி இருக்குது? எது போல் அப்படின்னா தற்று. இங்கே ஓம உருபு என்னென்னா தற்று, அற்று அப்படிங்கிறது ஓம உருபு. ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தா அது யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி பிறருக்கு உதவி செய்யாதவர் ஒருத்தரும் விரும்பப்பட மாட்டாங்க. அவர் பெற்ற செல்வம் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஓமை அப்படிங்கிறது எதுனா எதோட கம்பேர் பண்ணுறோம்? அதான் ஓமை. நடு ஊரில் பழுத்த நச்சு மரம். எதை கம்பேர் பண்ணுறோம்? ஓமேயம் எது? உதவி செய்ய விரும்பாதவர் பெற்ற செல்வம். பிறருக்கு உதவாதவர் பெற்ற செல்வம் எது? ஓமேயம். எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற பாருங்க, அதான் உவமை. நடுவூரில் பழுத்த நச்சு மரம். எதை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா உதவி செய்ய விரும்பாதவன் பெற்ற செல்வம், அதுதான் உவமேயம். உவம உருபு அப்படின்னு பார்த்தா இங்கே அற்று அப்படிங்கிறது. அடுத்து 3வது குறள் எது? இதில் குன்றேறி யானை போர் கண்டற்றால், குன்றேறி யானை போர் கண்டற்றால், இங்கேயும் அற்று வருது பாருங்க. தன் கைத்தொன்றுண்டாக செய்வான் வினை. பொருள் என்ன அப்படின்னா தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது. நாமளாக உழைச்சி சம்பாரித்து நம்ம காசில் செலவு பண்ணுறது எதுக்கு போன்றது? எதை போன்றது அப்படின்னா மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றது. மலை மேலே கீழே நின்று
நம்ம போரை பார்த்தோன்னா யானை போர் தெரியாது. அப்புறம் யானை அதை வந்து நம்ம அழித்து விடும், யானை அழித்து விடுமோன்னு பயம். அதனால மலை மேலே ஏறி நின்றுட்டு பாதுகாப்பாக நின்று யானை போரை தெள்ள தெளிவாக காண்றது போன்றது. எது அப்படின்னா நம்மளாக உழைச்சி சம்பாரித்து ஒரு செயலை செய்வது, தன் கைப்பொருளை கொண்டு ஒருவர் ஒரு செயலை செய்வது எதை போன்றதுங்கிறாங்க, மலை மேல் பாதுகாப்பாக நின்று கொண்டு யானை போரை காண்பது போன்றதாகும் அப்படிங்கிறாங்க. இதில் ஓமை எதோட கம்பேர் பண்ணுறோம், குன்றின் மேல் ஏறி நின்று யானை போரை காண்பவன். ஓமேயம் எதை கம்பேர் பண்ணுறோம், தன் கைப்பொருள் கொண்டு ஒரு செயலை செய்பவன். ஓம உருபு எது அப்படின்னா அற்று. ஓம உருபு எது அப்படின்னா அற்று. அடுத்தது பாருங்கள், இது வந்து ஓமை அணிக்கு 5 குறள் கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். 5 குறள். எடுத்துக்காட்டு 4வது குறள் என்ன அப்படின்னா, தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பகைவரின் தொழுது நிற்கும் கையின் உள்ளும், பகைவர் தொழுது நம்மளை கும்பிட்டு நின்னாலும் அந்த கைக்குள்ளார என்ன இருக்கும், கொலைக்கருவி மறைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் அவர் அழுத கண்ணீரின் உள்ளும் வஞ்சகம் மறைந்திருக்கும் என்பதை உணர வேண்டும். தொழுது இந்த தடவை 3rd ரிவிஷனில் இந்த குறள் தான் கேட்டிருந்தாங்க. இதில் ஓமை என்ன, எதோட கம்பேர் பண்ணுறோம், பகைவர்கள் கை கூப்பி வணங்குவதை கம்பேர் பண்ணுறோம். ஓமேயம் அப்படின்னா என்னது, பகைவர்கள் கண்ணீர் சிந்தி அழுதுவது. ஓம உருவு போல. அடுத்தது குறள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எடுத்துக்காட்டு 5வது குறள், சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ். இங்கேயும் போலுங்கிற ஓம உருவு வெளிப்படையாக வந்திருக்கா. பொருள் என்ன அப்படின்னா, ஒருவர் தன் குறையை சொல்வதை கேட்ட உடனேயே என்ன செய்வாங்க, உதவி செய்பவர்கள் யார் அப்படின்னா சான்றோர். அதை கரும்பை பிழிவது போல அழுத்தி பிழிந்தால்தான் பயன்படுபவர் யார், கயவர்கள் தீயவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓமை எது அப்படின்னா கரும்பை கசக்கி பிழிவது. கரும்பை கசக்கி பிழிவது ஓமை. ஓமேயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவர்களிடம் பெறக்கூடிய உதவி வந்து ஓமேயம். எதை, ஓம உருவு எது, போல அப்படிங்கிறது. அடுத்தது எடுத்துக்காட்டு ஓமையணி. இதுவரை என்ன பார்த்தோன்னா ஓமையணி. ஓமையணி அப்படின்னா என்னென்னா, ஓமை ஓமையம் இரண்டுக்கும் இடையே ஓம உருவு வெளிப்படையாக வருவது ஓமையணி. இப்போ எடுத்துக்காட்டு ஓமையணி அதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு விளக்கம் என்னென்னா, அணி விளக்கம், ஒரு பொருளை அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறும்போது ஓமை ஓமேயம் ஆகிய இரண்டுக்கும் இடம்பெற்று ஓம உருவு மறைந்து வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓம உருவு வெளிப்படையாக இருந்தால் ஓமையணி, ஓம உருவு மறைந்து வந்தால் நாம் எடுத்து காட்டணும். அப்படி வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓமையணி. இங்கே பாருங்கள், பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இந்த பாடலுக்கு பொருள் என்ன, அப்படி குறளுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடலோடு பொருந்தாத இசையால் பயனிருக்கா இல்லை, பாடலோடு பொருந்தவில்லை என்றால் இசையால் பயனில்லை. அதுபோல் நம் கண்களுக்கு இரக்கம் இல்லாவிட்டால் பயனில்லை அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே அது போலங்கிற ஓம உருவை நம்ம எடுத்து காமிக்கணும், மறைந்து இருக்கிறது பாருங்கள். ஓமை பாடலோடு பொருந்தாத இசை, ஓமேயம் அப்படிங்கிறது இரக்கம் இல்லாத கண். இங்கே ஓம உருவு என்ன செய்து மறைந்து வந்துள்ளது, என்னது, அது போல அப்படிங்கிறது. பண்ணெண்ணாம் பாடற்கு ஏபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அடுத்து பாருங்கள், சொல் பின்வரு நிலை அணி. சொல் பின்வரு நிலை அப்படின்னா இந்த பின்வரு நிலை அணி 3 இருக்குது. சொல் பின்வரு நிலை அணி, சொற்பொருள் பின்வரு நிலை அணி, பொருள் பின்வரு நிலை அணி அப்படின்னு சொல்லி அதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிறது 2 தான். சொல் பின்வரு நிலை அணியும் சொற்பொருள் பின்வரு நிலை அணியும் கொடுத்துருக்காங்க. சொல் பின்வரு நிலை அணி அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலில் முன்னர் வந்த சொல் வேறொரு பொருளில் பின்னரும் பலமுறை வந்து வருவது என்னன்னு சொல்கிறோம், சொல் பின்வரும் நிலையணி. துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய தூமலை அப்படிங்கிற குறளும் இதுக்கு எடுத்துக்காட்டாக வரும். ஆனால் இங்கே நமக்கு பாடப்புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். இதுக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பொருளாக மதிக்கத்தகாதவரையும் மதிப்பது, இந்த உலகத்தில் மதிக்கத்தகாதவரையும் மதிக்கக்கூடியது எது, செல்வம். அப்போ அது அல்லாமல் உலகில் சிறந்த பொருள் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பொருள் ஏன் அணி பொருத்தம் அப்படின்னா, ஏன் இந்த குறள் இந்த அணிக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் என்னும் சொல்லானது வேறு பொருள் பின்னரும் பல முறை வருவதனால் இது என்னன்னு சொல்கிறோம், சொல் பின் வரு நிலை அணி. அதாவது முன்னர் வந்து சொல்லு ஒன்று தான், பொருள் வேறையாக இருந்தால் அது சொல் பின் வரு நிலை அணி. அடுத்தது என்னன்னு பார்த்தோன்னா, சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அப்படின்னா என்னென்னா, ஒரு செயலில் முன்னர் வந்த சொல்லு ஒரே பொருளில் என்ன செய்யும், பல முறை பின்னரும் வருவது சொற்பொருள். சொல்லும் பொருளும் ஒன்று தான், மீண்டும் மீண்டும் வருவது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. இன்மையின்
எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இன்மை அப்படிங்கிறது என்னன்னா வறுமை தான். ஒருவருக்கு வறுமையை போன்று துன்பம் தருவது எது அப்படின்னா அது வறுமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமை தான் இன்மை. எல்லா இடத்துலையும் அந்த வறுமை அப்படிங்கிற ஒரே சொல்லு தான் வந்திருக்கு, பொருள் தான் வந்திருக்கு. அதனால் அணி பொருத்தம் பார்த்தோம்னா இன்மை என்னும் சொல்லானது வறுமை என்னும் ஒரே பொருளில் பின்னரும் என்ன செய்து பலமுறை வருவதனால் இக்குறளில் சொற்பொருள் பின்வரும் நிலையானது அணியானது பயின்று வந்துள்ளது. வந்த சொல்லை மீண்டும் மீண்டும் வந்து என்ன செய்யுது ஒரே பொருளை தருவது சொற்பொருள் பின்வரும் நிலை அணி. அடுத்தது வஞ்ச புகழ்ச்சி அணி. வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னா என்னன்னா ஒன்றை புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. எடுத்துக்காட்டு நமக்கு புக் பேக்கு தான் இந்த கொஸ்டின். தேவர் அணையர் கையவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலான். தேவர் அணையர் கையவர். தேவர்களை என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேவர்கள் தாம் விரும்பக்கூடிய செயல்களை மேலான நல்ல செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் யார் கையவர்களும் அவங்க செய்யக்கூடிய தீய செயல்களை செஞ்சிட்டே இருப்பாங்க. அதனால் தேவர் அணையர் கையவர் அப்படிங்கிறாரு. எப்படின்னா கையவர்களை தேவர்களுக்கு ஒப்பாக புகழ்ந்து அப்புறம் பழிக்கிறாரு. அதனால அது வஞ்ச புகழ்ச்சி அணி. புகழ்வது போல பழிப்பது. தேவர்கள் தாம் விரும்பும் மேலான செயல்களை செய்வது போல கையவர்களும் தாம் விரும்பும் கீழான செயல்களையே செய்வர். எனவே இக்குறளில் தேவருக்கு நிகராக கையவரை புகழ்ந்து கூறி பின்னர் பழித்து கூறுவதால் இது என்ன அணி வஞ்ச புகழ்ச்சி அணி ஆகும். மீண்டும் அடுத்த பதிவில் தொடரும்.